ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து வீட்லேயே மல்டிகிரெயின் குர்குரே எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி நம்ம அந்த குர்குரே கடையிலேருந்து வாங்கி கொடுக்குறத இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பொருள் சேர்த்துக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காம இருக்கோம். அதனால இப்போ அதை வீட்டிலையே அந்த நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம குர்குரே பண்ணோம்னா அது அவங்களுக்கு எந்த கெடுதலும் விளைவிக்காது, நல்லாவும் அவங்க அது விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு அரிசி, இட்லி அரிசி 250 கிராம். இது வந்து 30 கிராம் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு 30 கிராம். மூணையும் ஒன்றா போட்டு கழுவி நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சா தான் காலையில் நம்ம அதை வேக வச்சு நம்ம அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண வசதியாக இருக்கும். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்து நைட்டு ஊற வச்சது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் வந்து 6 கப் தண்ணி இதில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து 6 கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ஊற்றுறோம். இதில் வந்து ஒரு வெங்காயத்தோட பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் காலா நமக் இல்லைன்னா சாட் மசாலா, உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக ரைஸ் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. குக்கருக்கு குக்கர் வந்து டைம் மாறுபடும். ஸோ நல்லா குழைவாக இருக்கிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், வெந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து விப்பர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குவோம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. சூடோடு மசிச்சா தான் நல்லா உங்களுக்கு வந்து மசியும். இது வந்து நல்லா ஆற விடுங்க. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பேக்கெட்டில் ஒரு சைட் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அந்த வழியாக வந்து நம்ம மாவை வந்து நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி நிரப்பினோன்னே டிப்பை மட்டும் நீங்கள் வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு மாடியில் வச்சுட்டு ஒரு 3 நாள் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்ல ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து காஞ்சோன்னு இந்த மாதிரி தான் இருக்குது. 3 நாள் ஆச்சு வெயிலில் காயறதுக்கு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து பார்ப்போம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு டொமேட்டோ பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலாவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ சாட் மசாலா அதுக்கப்புறம் டொமேட்டோ பவுடர்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த குர்குரே டேஸ்ட் வராது. நீங்கள் இந்த சாட் மசாலா டொமேட்டோ பவுடர் இதெல்லாம் நல்லா ஓரளவு தாராளமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குர்குரே டேஸ்ட் இருக்கும். ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வாங்கி கொடுக்க யோசிப்போம். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே தயார் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.